எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பேரிடர் பாதித்த வட மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் ஆய்வு. நிவாரணம் குறித்தும் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். சாதாரண மக்களின் சுமைகளை குறைப்பதற்காகவே GST 2.0 கொண்டுவரப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட பயணத்தால் 17,813 பேருக்கு வேலைவாய்ப்பு. 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக தகவல். பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லை. தனது மகனுக்கு பதவி வழங்கியது குறித்து நயினார் நாகேந்திரன் விளக்கம். அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜா பாடல் ரீமிக்ஸ் செய்யப்பட்ட விவகாரம். 5 கோடி நஷ்ட ஈடு கோரி இளையராஜா நோட்டீஸ். இனி விரிவான செய்திகள். நாட்டில் பேரிடர் பாதித்த இடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் பார்வையிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வட இந்தியாவில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் வரலாறு காணாத மழை ஏற்பட்டு பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பலர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உத்தரகாண்ட், ஹிமாச்சல், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் பிரதமர் விரைவில் ஆய்வு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பேரிடர் நிவாரணம் குறித்தும் அவர் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தால் 17,813 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக 13,16 லட்சம் ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. EPSக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருப்பது அதிமுகவில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் EPS தொடர்ந்து தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ஒரு இடத்தில் கூட செங்கோட்டையனுக்கு நேரடியாக அவர் பதில் சொல்லாமல் திமுகவை மட்டுமே சாடி வருகிறார். பாஜகவில் குடும்ப அரசியல் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரனின் மகனுக்கு தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. வாரிசு அரசியல் தொடர்பாக திமுகவை கடுமையாக சாடும் பாஜகவின் லட்சணம் இதுதானா என்று திமுகவினர் கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் இது வாரிசு அரசியல் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்திருக்கிறார். 1989 அதிமுகவில் இணைந்த தனது மகன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவில் இணைந்து விட்டதாக கூறியுள்ளார். GST வரி சீரமைப்பு 2.0 சாதாரண மக்களின் சுமைகளை குறைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அதேபோல வரும் காலத்தில் GST 3.0 கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். இதனால் பொருட்களின் விலை மேலும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். சிறு குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் GST 3.0 செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். GST வரி குறைப்பால் வருவாய் இழப்பு ஏற்படும் மாநிலங்களுக்கு அந்த இழப்பை மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு ஈடு செய்ய வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். GST 2.0 வரவேற்பதாக தெரிவித்த அவர் 8 ஆண்டுகளாக தூக்கத்தில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அரசு தற்போது விழித்துக்கொண்டு GSTயை மறுசீரமைத்திருப்பதாக கூறினார். இதற்காக காங்கிரஸ் 10 ஆண்டுகளாக போராடியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது நாடு முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிறது. இந்நிலையில் சோனியா காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய டெல்லி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விகாஸ் திரிபாதி என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் 1983 இந்திய குடியுரிமை பெற்ற சோனியா காந்தியின் பெயர் 1980 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றது எப்படி என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக சோனியா காந்தியின் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான விசாரணையை டெல்லி உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 10 ஒத்திவைத்திருக்கிறது. ஆக்ஸ்போர்டில் ஜியு போப் கல்லறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 19 வயதில் தமிழகம் வந்த போப் தமிழ் சுவையை உலகறிய செய்ய திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என குறிப்பிட்டார். ஆக்ஸ்போர்ட் அறிவாலயத்தில் ஒரு பேராசிரியராக தமிழ் தொண்டாற்றியதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார்.
தமிழகத்தில் அடுத்த 6 மாத காலத்தில் பல அரசியல் மாற்றங்கள் நிகழும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026இல் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அண்ணாமலை அண்மையில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல் ரீமிக்ஸ் செய்யப்பட்டு வெளுத்து வாங்கியது. இதற்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடர்ந்திருக்கிறார். பாடலை பயன்படுத்தியதற்கு 5 கோடி இழப்பீடு கேட்டு இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அனுமதி பெறப்பட்டதாக பட நிறுவனம் கூறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த இளையராஜா அனுமதி பெறப்பட்ட உரிமையாளர் யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.